நெட்ஃப்ளிக்ஸில் தார்ஸ்டே மர்டர் கிளப் அப்படிங்கிற படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஒரு கிரைம் காமெடி ட்ராமாவாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ படத்தில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸை யூஸ் பண்ணி படத்தை எடுத்திருப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படம். படத்தோட கதை என்னென்னா, கூப்பர் சேஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஓல்டேஜ் ஹோம் மாதிரியான ஒரு பிளேஸில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு 3 பெரியவங்களை சுற்றி தான் இந்த கதை நடக்குது. ஸோ இவங்கள தான் வந்து பார்த்தீங்கன்னா த தேர்ஸ்டே மர்டர் கிளப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ போலீஸால் சால்வ் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கோல்டு கேஸ் எல்லாம் எடுத்து விசாரிப்பாங்க. அப்படி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டில் ஒரு பொண்ணோட கேஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போது இப்போ வந்து ஒரு கொலை நடக்குது. ஸோ டோனி அப்படிங்கிற ஒரு நபர் இறந்து போகிறாரு. ஸோ இந்த கேஸை எடுத்து விசாரிக்கும் போது என்னெல்லாம் தெரிய வருது அப்படிங்கிறது அந்த படத்தோட மிச்ச கதை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க சீனியர் சிட்டிசன்ஸை யூஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த ஆட்டிடியூடு, ஸோ அவங்க இந்த கேஸை சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபன்னாக இருக்கும். ஆனால் பெருசாக ஆகவும் சிரிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னாலும் மைல்டாக காமெடி நல்லாவே பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, கண்டிப்பாக கதாபாத்திரங்களை எழுதின விதம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ மெயின் ஹீரோயினாக இருக்கக்கூடிய அந்த பாட்டி, ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீனில் வந்து செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட ரோலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கேஸை சால்வ் பண்ணக்கூடியது, அந்த மிஸ்ட்ரி ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு சுமாரான படம் தான், நான் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.